சொன்னேன். இன்றைய தலைமுறையை அதிகம் ஈர்ப்பது இல்ல இன்றைய தலைமுறையை ஈர்ப்பது இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக்கான்னு போடுங்க. அதுதான் ரொம்ப பொருத்தமானதா இருக்கும். அவங்க சிறுகதையும் வாசிக்கிறது இல்ல, புது கவிதையும் படிக்கிறது இல்ல. நீங்க இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னால் இன்றைய தலைமுறை வெறும் ரீல்ஸ் பார்க்கிற ஒரு தலைமுறையாக மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தலைமுறையை நம்பி நாங்கள் இந்த தலைப்பை எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ரீல்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடக்குள்ள தூங்க போச்சு அப்படின்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இதை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடைக்காரரு அவர் வியாபாரம் பண்றதை விட்டுட்டு ராமு ஷாம்புவுக்கும் பாம்புவுக்கும் என்ன வித்தியாசம், சோமு பாம்பு போட்டா நுர தள்ளும், ஷாம்பு போட்டா நுர தள்ளும், ஜோக், சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. இதை பார்த்துட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மளிகை கடைக்கு போயிட்டு வானா போக மாட்டேங்கிறாங்க. இப்படி